இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கரங்களை ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே மை உயர்த்துகிறோம். ஆவியான Jesus ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆமென். ஆவியான தேவனுக்கே ஒரு மனதோடு சேர்ந்து அன்பரே சுராஜனுக்கே ஆவியா. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா மகிமை அவருக்கே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆமென். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஒன்று சேர்ந்து ஏசையா ஒரு மனதோடு எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவதான் ஆராதனை. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். சொல்லுவோம். ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து துதிக்கின்றோ, உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து துதிக்கின்றோ. ஒன்று சேர்ந்து ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா
ஏசையா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா எஸ் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகம் இந்த இடம் முழுவதும் ஏசையா ஸ்தோத்திரம் மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போ என் இயேசு தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார் ஹல்லேலூயா கரங்களை அசைத்து ஹல்லேலூயா சபையே கர்த்தரை உயர்த்துவோம் ஹல்லேலூயா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார் எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக உயிர்த்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் எல்லோரும் ஏற்றுவது போல் காயங்களை ஆற்றுகிற அவருடைய தெய்வீக சமூகம் இந்த இடம் முழுவதும் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் மகிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க துதியும் கனமும் தூயோனே உமக்கே ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா உமை வருத்தும் வழியில் நடந்தா
என்னை திருத்த வேண்டும் தேவா. சங்கீதக்காரராகிய தாவீது தேவ சன்னிதானத்தில் சொல்றார், என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து நித்திய வழியில் நடத்தும் என்று கேட்கிறது போல 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்வீங்களா? உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை தீர்த்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். ஒன்று சேர்ந்து மகிமை மாட்சிமை பாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஆமென். ஒன்று சேர்ந்து துதியும் கனமும் தூயோனே உமக்கே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் இந்த காலை வேளையிலே அவருடைய இனிய சமூகம், அவருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்கிறபடியால் தகப்பனே உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை தொடுங்கப்பா. வலது கரத்தை உயர்த்தி இந்த ஒரு வார்த்தையை சொல்வீங்களா? எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்களுடைய தேசத்தை தொடுவீராக. விசேஷமாக வருகிற நாட்களில் நடைபெற இருக்கிற 5 மாநில தேர்தலுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். 5 மாநில தேர்தல்களிலே உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. வெஸ்ட் பெங்கால், அசாமுக்காக, கேரளாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக, பாண்டிச்சேரிக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி நடைபெற போற எலெக்ஷனுக்காக நன்றி அப்பா. நீர் விரும்புகிற, நீர் ஏற்படுத்துகிற நபர் இந்த ஆண்டவரை தமிழ்நாட்டை ஆளுகை செய்யட்டும். ஏழை எளிய ஜனங்கள், ஆண்டவரே உதவியற்ற ஜனங்கள், சகல ஜனங்களுக்கும் ஒத்தாசையாக நிற்கிற ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை கர்த்தர் தொடுவீராக, எங்களுடைய தமிழகத்தை கர்த்தர் தொடுவீராக. இந்த வார்த்தையை சொல்லி வாயை திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். ஆண்டவரே அழிவுக்கு நேராக, தினம்தோறும் அழிவுக்கு நேராக திரள் கூட்ட ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். மனம் இறங்குவீராக. கர்த்தர் தேசத்தை தொடுவீராக. நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபையின் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவனே உம்முடைய சன்னிதானத்தில் இந்த 2வது ஆராதனையில நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தேவைகள், எல்லா நெருக்கடிகள் ஆண்டவரே மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. எல்லா நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உம்முடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். நாம்
பலமுறை நாம் வாசித்த ஒரு வேத பகுதி, நாம் அறிந்திருக்கிற ஒரு சம்பவம் தான். மறுபடியும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகானே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜாவும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நல்ல சத்தமா அல்லேலூயா. ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எருசலேம் நகரம் என்பது அது ஒரு யுத்த களம். அந்த நாட்களில் பலவிதமான யுத்தங்கள் நடந்த ஒரு இடமாக, அது ஒரு இரத்த பூமி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கடைசி நாட்களில் ஒரு மிகப்பெரிய போர் அங்கே நடக்கப்படும் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அர்மகிதான் என்கிற வேலியில ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகிறது. ஆகவே அது ஒரு எருசலேம் என்பது ஒரு யுத்த களம். அப்போ இந்த எருசலேமுக்குள்ள யாரெல்லாம் உள்ள வராங்களோ, ராஜாக்கள் ஒருவேளை வருகிறவர்களானால் அவர்கள் பொதுவாக குதிரையில் அவர்கள் வருவது ஒரு வழக்கமாக இருந்தது. குதிரையிலோ அல்லது ஒரு பெரிய சேனையோடு ஒரு மகிழ்ச்சியோடு அந்த எருசலேம் வாசலுக்குள் நுழைவது ஒரு பெரிய வழக்கமாய் காணப்பட்டது. ஆனால் நாம் ஆராதிக்கிற ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து, அவர் கழுதையின் மேல் மிக தாழ்மையோடு ஒருவராய் இந்த எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆமென், முன் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நல்ல சத்தமா அல்லேலூயா. முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் மிக தாழ்மையாக அந்த எருசலேமின் நகரத்திற்குள் பிரவேசித்தார். ஆமென். இப்போ பயங்கரமான ஒரு சூழ்நிலை இப்போ எருசலேம்ல நடந்துட்டு இருக்குது. அது ஒரு பஸ்கா பண்டிகையின் நாள் என்று மத்தேயு, மார்க்கு பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ்னா யூஸ்வலாக உலகத்தார் பண்ணுறது ஒரு கேண்டில் கொளுத்தி ஒரு பாட்டு பாடுறோம், ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு பாடுறோம், அப்புறம் வேற என்ன பாட்டு பாடுறோம். ஒரு பர்த்டே அப்படின்னு வரும்போது, ஒரு ஆனிவர்சரின்னு வரும்போது போய் கேக் கொளுத்தி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்கிறோம். இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இருக்குதா? இருக்கு. அப்போது இந்த பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல், பஸ்கா பண்டிகை, இந்த பஸ்கா பண்டிகையின் நாளில் இந்த இஸ்ரவேலர்கள் for every Passover they had a certain song. ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் அவர்கள் ஒரு பாட்டு பாடுவது அவர்களுடைய வழக்கமாய் காணப்பட்டது. அது எந்த பாட்டு பாடினாங்கன்னா, 118ஆம் சங்கீதத்திலேருந்து அந்த பாட்டை அவங்க பாடினாங்க. ஆமென். 118ஆம் சங்கீதத்தை நீங்கள் பின்பதாக அப்புறம் நேரம் கிடைக்கும் போது வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து எவ்ரி பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல், எப்போதெல்லாம் பஸ்கா பண்டிகை வருகிறதோ அவர்கள் ஒரு பாட்டு, ஒரு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை வழிநடத்தின விதத்தை குறித்து, ஆண்டவர் ஆச்சரியமாய் விடுவித்ததை குறித்து அவர்கள் நினைத்து, அவர்கள் அந்த 118ஆம் சங்கீதத்தை அவர்கள் நினைத்தவர்கள் பாடுவார்கள். ஆமென். மோசேயின் நாட்களில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த தம் மக்களை விடுவிக்க பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தேவன் பயன்படுத்திய விதத்தை நினைவு கூற அவர்களுக்கு உதவிய ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. 118ஆம் சங்கீதத்தை நீங்க பிறகு வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் it was a psalm that helped them remember the way God has used the blood of sacrificial lamb. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா.
நல்ல சத்தமர் அல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்து அவர்கள் பாடின ஒரு பாட்டாக சொல்லப்படுது. எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறதோ அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு காட்டுகிறது. ஆமென். பழைய பாட்டு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஷேடோ ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமாய் பேசப்பட்ட நிறைய அனுபவங்களில் ஒன்று இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமென், சத்தமா சொல்லுங்க. பஸ்கா ஆட்டு, பாஸ்ஓவர் லேம்ப்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி. ஐ வாண்ட் டு டேக் எ மொமெண்ட், உங்களை அந்த இடத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஐ மீன், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை நீங்கள் சற்று திருப்புவீர்கள். ஆனால் இந்த பஸ்கால கர்த்தர் என்ன பண்ணாருன்றத ஒரு 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 கம்பேரிசன், பியூட்டிஃபுல்லான கம்பேரிசன், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு அழகான ஒரு கம்பேரிசனை ஆண்டவர் இந்த பஸ்காவை வைத்து நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்குறார். பாருங்க, இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அழகாக அவர்களை விடுவித்து இப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு போகிறார். நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு கவனிங்க, வெளியே கொண்டு போகும்போது ஆண்டவர் சில விதிமுறைகளை அவர்கள் கொடுக்கிறார். அதில் ஒன்று, நீங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அந்த ஆடுக்கு என்ன வயசு இருக்கணும், அது பழுதற்றதாக இருக்கணும், அது சுத்தமாக இருக்கணும், அது தூய்மையானதாக இருக்கணும்னு சொல்லி சில விதிமுறைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதில் ஒன்று, வித்தவுட் பிளெமிஷ். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தேவன் பயன்படுத்துறதுக்கு நோக்கம், அது புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை அது குறிப்பிட்டு காட்டுறது. புரிஞ்சவங்க சத்தமர் அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஒரு ஆடை தெரிந்து கொள்ள வேண்டும், அது பழுதற்றதா இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் தெரிந்தெடுக்க சொன்னார். புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான கிருபையை குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். நல்ல சத்தமர் அல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டு சும்மா கர்த்தர் எழுதி வைக்கல. இட் இஸ் a foreshadow of Jesus Christ. பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் கர்த்தர் தேர்ந்தெடுக்க சொன்னார். எதற்காக? புதிய ஏற்பாட்டில் பாருங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ இதுக்கு ஒரு சாக்ரிஃபைசிங் டைமிங்கும் கர்த்தர் வச்சிருந்தார். இந்த இஸ்ரவேலர்களுக்கு சில விதிமுறைகளில் ஒன்று, சில சாக்ரிஃபைஸ் வச்சிருந்தார். ஆமாம், சாக்ரிஃபைஸ் டைம், பலியிடுகிற நேரம் ஒன்று குறிக்கப்பட்டிருந்தது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி 4 நாள் முன்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும். பலியிடுவதற்கு முன்பதாக. எத்தனை நாள் முன்பதாக? பலியிடுறதுக்கு முன்பதாக 4 நாட்கள் முன்பதாக. The lamb was chosen 4 days before the sacrifice. இதை நேர parallel அப்படியே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பலியிடுறதுக்கு முன்பதாக 4 நாட்களுக்கு முன்பதாக எருசலேமுக்குள்ளே அவர் நுழைந்து போகிறார். நல்ல சத்தமர் அல்லேலூயா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவங்க மாத்திரம் ஒரு கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். எவ்வளோ அழகான கம்பேரிசன்ல. 4 நாட்கள் முன்பதாக ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்படணும். இங்கே பேரலாக பார்த்தீங்கன்னா 4 நாள் முன்னாடி ஜீசஸ் என்டர் ஆகிறார் ஜெருசலேமுக்குள்ள. அவருடைய சிலுவையின் பாடுகளுக்கு முன்பதாக உள்ள என்டர் ஆகி போறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் வீடுகளிலே நீங்கள் தெளிக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த ஒரு சட்டம். ஆமென். இஸ்ரவேலர்கள் அடித்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்களுடைய வீடுகளிலே அவர்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் பூசினார்கள். சங்கார தூதனுக்கு விளக்கப்பட வேண்டும் என்று, மரணத்திற்கு விளக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் விசுவாசித்து செய்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்மேல் தெளித்திருக்கிறோம். மரணத்திற்கு நாம் தப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்துவோம். அல்லேலூயா. இன்னொன்னு, அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க அறுக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு சட்டம், அந்த ஆட்டுக்குட்டியில் இருக்கிற ஒரு எலும்பையும் நீங்க உடைக்கூடாது. ஒரு எலும்பையும். ஆமென். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை யாரா ஒருவர் வாசிங்கள். யாத்திராகமம் 12:46.
அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. இது நிறைவேறப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்த பொழுது எல்லாருடைய அங்க இருந்த 2 பேருடைய எலும்புகள் எல்லாம் உடைச்சு உயிர் இருக்கா இல்லையா செக் பண்றதுக்கு அவங்க அனுப்பப்பட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவிட வரும்பொழுதோ அவர் ஆல்ரெடி மரித்து போயிருந்தார். ஏன்னா நிறைவேறப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படாது என்பது எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், முதல் ஃபர்ஸ்ட் பார்ன கர்த்தர் சேவ் பண்றதுக்காக தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து மரித்தது, ஆமென், விழுந்து போன மனிதனை உயிர்ப்பிக்க. அல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகை என்பது எதை குறிப்பிட்டு காட்டுகிறது? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார். இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி எதை குறிப்பிட்டு காட்டப்படுகிறது என்றால், அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை விடுவிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கு. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கணுன்றது அவர்களுக்கு இருந்த ஒரு முறைமை. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே அடிக்கப்பட தேவையில்ல. புதிய ஏற்பாட்டில் ஒரே வாட்டி எல்லாருக்கும் சேர்த்து இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேலர்களை மட்டும் காப்பாற்றினது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இங்க உட்கார்ந்திருக்கிற நம்மையும் புறஜாதிகளாகிய இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Jesus sacrifice provides salvation for all mankind. புதிய ஏற்பாடு எதை உணர்த்துகிறது என்றால், இயேசுவே அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. 1 கொரிந்தியர் 5:7 நிறைவேறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்காய் பலியிடப்பட்டதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உணர்ந்தவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நமக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பாம் சண்டே என்று சொல்லப்படுகிற அந்த நாள், it was happening on a Passover festival. பஸ்கா செலிப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இப்போ இந்த பாம் சண்டே என்ற நிகழ்வு நடக்கிறது. இந்த யூதர்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் மேசியா வருவார், அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை விடுவிக்க மேசியா வருவார். இப்போ எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் அவங்க ஜீவனையை வெறுத்து போகிற அளவுக்கு இதுவாக இருந்ததோ, இந்த இடத்துல இந்த ரோமர்களுடைய ஆட்சி அவ்வளோ கொடூரமாக இருந்தது. they were oppressing them. எப்படா இந்த ஆட்சி மாறும்ன்ற மாதிரியே காத்துட்டு இருந்தாங்க அந்த ஜனங்க. இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் மேசியா வருவார், நமக்கு எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிடும். இப்போ இயேசு கிறிஸ்து பயங்கர ஃபேமஸாக இப்போ எருசலேமுக்குள்ளே இப்போ உள்ளே வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்தோம், ஓசனா ஓசனா ஓசனான்னு கத்துறாங்க. இந்த ஜனங்களுக்கு இவர் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கூட்டத்தில் சும்மா கத்துறானே தவிர இந்த இயேசு யாருன்னே தெரியல. சில பேருக்கு உள்ளே வந்தோடனே, எருசலேம் உள்ளே வந்தோடனே கேட்குறான், இவர் யாருப்பா இவர்? தெரியல, ஏதோ கத்துனீங்க, நானும் கூட சேர்ந்து கத்துனேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பயங்கர கத்து, ஓசனா ஓசனான்னு கத்து. ஏன்னா இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் வருவார், ரோமர்களை கவிழ்த்து போடுவார், இவர் ஆட்சியை பிடிப்பார், நம்மளும் மந்திரி ஆயிடலாம், ஒரு பெரிய ஒரு புரட்சியை எருசலேமில் புதுசாக உண்டு பண்ணலான்ற நம்பிக்கையோடு இவர்கள் காத்து கொண்டிருக்க. ஆனால் இயேசுவை பார்த்தா சத்தம் பெருசா இருக்கு. இவர் இப்போ கழுத குட்டியின் மேல வர்றதை பார்த்து இவனுங்களுக்கெல்லாம் பால் தான், அப்படியே நம்பிக்கைலாம் வந்துச்சு. ஆஹா, குதிரையின் மேல தான் வருவார், எருசலேமுக்குள்ள வருவாங்க, இல்லை யானையில வருவாங்க, பெரிய சேனையோடு வருவாங்க. இவர் பார்த்தா கழுதைன்னு வராரு. ஆரம்பமே சரியில்லையே சார், எங்க போய் முடிய போதோ அப்படின்ற ஒரு நினைப்புக்குள்ள இப்போ இந்த ஜனங்களுடைய எண்ணெல்லாம் போயிருச்சு. நான் ஒரு உண்மையை சொல்லவா, ஓசனா ஓசனான்னு கத்தன அதே கூட்டம் தான் 4 நாள் கழிச்சு சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் அறையுங்கள்னு கத்துச்சு.
அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சில காரியங்களை இந்த நம்முடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பாம் சண்டே இஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரெடிஷன், ஏதோ சடங்காச்சாரமாக நம்ம பின்பற்றுகிற ஒரு காரியமாக இல்லை. இதில் சில சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். 118 சங்கீதத்தில் 25 வசனத்தில் அன்றைக்கு ஆமென் ஜனங்கள் பாடின ஒரு அழகான பாடல் தான் அது. 118 சங்கீதம் 25 வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். 26 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை. அப்போ நம்பர் 1, முதலாவது இந்த ஜனங்க பயன்படுத்தின ஒரு வார்த்தை ஓசன்னா. சத்தமா சொல்லுவாமா? எல்லாரும் சேர்ந்து மேலே கீழே சேர்ந்து சொல்லுங்க. ஓசன்னா. இந்த ஓசன்னா என்ற வார்த்தை பாம் சண்டே என்னைக்கு வந்துச்சோ அந்த ஓசன்னா என்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அர்த்தம் தெரியுதோ இல்லையோ ஓசனாவை அல்லேலூயா, வண்டர்ஃபுல், அமேசிங் என்ற மாதிரி இந்த வார்த்தை கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ. ஆனா அந்த உண்மை இந்த வார்த்தையினுடைய பின்னணியம், ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது, இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை 118 சங்கீதம் 25 வசனத்தில் வாசிச்சோம். கர்த்தாவே ரட்சியும். சத்தமா சொல்லுங்க. ஓசன்னா என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம், இது என்னுடைய எபிரேய மொழி பெயர் டிரான்ஸ்லேஷன், ஓசி ஹனா. ஹோசி ஹனா, HOSHEAHNAH, ஓசிஹன்னா. 118 சங்கீதத்தில் 25 வசனத்தில் இதனோட உண்மையான அர்த்தத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எங்களை ரட்சியும். ஆமென். இப்போ புரிஞ்சு சொல்லுங்க. ஓசன்னா. ஓசன்னா ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. சேவஸ், எங்களை காப்பாத்துங்க, நாங்கள் ரொம்ப பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிறோம், எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு தான் அந்த ஜனங்க கூக்குரல் போட்டாங்க. ஆனால் நம்ம பார்க்குற அந்த கூக்குரல் கொஞ்சம் அவரை உயர்த்தது போல இருந்துச்சு. அவங்க ஒரு எமோஷனில் கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையான அர்த்தம், ஓசனாக்கு அர்த்தம் கர்த்தாவே எங்களை ரட்சிப்பீராக, எங்களை ரட்சியும், நான் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஓசனா மறந்துடுங்க, இந்த குருத்தோலெல்லாம் மறந்துடுங்க, இந்த பரேட்லாம் மறந்துடுங்க, பயங்கர கூட்டம். இப்போ ஒரு ஸ்விம்மர் என்ன பண்ணுறான், ஒரு நீச்சல் அடிக்கிற ஒரு மனுஷன் பயங்கரமான ஒரு அலையில மாட்டிக்கிட்டான். அந்த அலை அவனை போட்டு அலக்கழித்து அவனை மூழ்க நினைக்க தள்ளுது. இந்த நீச்சல் தெரிஞ்சவனாக இருந்தாலும் கடலில் அவனால் நீச்சல் அடிக்க முடியல. இவன் வந்து எடுத்த உடனே கத்தரை ட்ரை பண்ணுறதுக்கு யாரையா கூப்பிட்டு உதவி செய்யலாம், கரையில் இருக்கவங்களை யாரையா கூப்பிடலான்றதுக்கு இவன் அப்படி உடனே கூப்பிடாம தன்னுடைய எல்லா பலத்தையும் செலவழித்து ட்ரை பண்ணுறான். அவன் அடித்து பார்க்குறான். ஆனால் மேலே எழும்ப முடியாத அளவுக்கு அலைகள் அவனை அமிழ்த்துகிறது. தன்னுடைய எல்லா பலத்தையும் சுயபலத்தையும் ட்ரை பண்ணி சோர்ந்து போய் அவன் மூழ்கிற நிறைய தண்ணியெல்லாம் குடிச்சு உள்ள மூழ்கி போற நிலைமையில அவன் கத்தனானா, யாராவது என்ன காப்பாத்துங்க, someone save me, and that is called Hosanna. புரியுதா உங்களுக்கு? Hosanna is not just a word of praise, it is a desperate prayer. ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை உடைய ஒரு ஜெபம் தான் இந்த வேர்ட் ஓசன்னா. அன்றைக்கு அந்த ஜனங்க கத்துனதுக்கு ஒரு அர்த்தம், யாராவது எங்களை காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது எங்களை ரட்சிக்க மாட்டாங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்துற அல்லேலூயா, கையை உயர்த்தி சொல்லுங்களேன் ஓசன்னா. எவ்வளவு அழகான வேர்டு இல்லை? நான் இதை கொஞ்சம் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அழகான ஒரு பாட்டுக்கு எனக்கு ஞாபகம் என்ன டக்குன்னு ஆண்டவர் போட்டார். ஒரு 4 லைன் மட்டும் எழுதி வச்சிருக்கிறேன். ஓசனா என்பது மீட்பின் நாமமே, ஓசனா என்பது அழுகையே அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக முடிக்கல. நான் இன்னைக்கு இதுக்குள்ளே முடிச்சு பாடணும்னு ஆசை, ஆனால் டைம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஓசனா என்பது மீட்பின் நாமம், ஓசனா என்பது அழுகை. அல்லேலூயா. ஒருவேளை அந்த காலை வேளையில் பாம் சண்டே, ஐ நோ இட் இஸ் a day of celebration.
இன்னைக்கு எல்லா இடத்துலையும் குருத்தோலை எடுத்துட்டு இன்னைக்கு எல்லா இடத்துல ஊர்வலம் போகிறோம், இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு பக்கம் there is something that is happening. எனக்குள்ள ஏதோ ஒரு அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் அவர்கள் அகப்பட்டு அவர்கள் ஜீவனையும் விரும்பாதபடி அவர்களை ஒடுக்கினார்களாம். They were oppressed by the Egyptian government. Same thing happened here. யூதர்கள் ரோமருடைய ஆட்சியிலே அவர்கள் அமிழ்த்தப்பட்டார்கள். அவர்கள் ஜீவன் கசப்பாய் மாறினது. தங்கள் சுயபலத்தில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இவரை குறித்து தெரிஞ்ச உடனே இவர் உள்ள வராருன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்கள்லாம் கத்துச்சு, ஓசன்னா ஓசன்னா அப்படின்னா, ஆண்டவரே எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, எங்களை ரட்சிக்க மாட்டீங்களா, இப்படியே போச்சுன்னா எங்கள் ஃபியூச்சர் என்ன ஆகிறதுக்கு, இப்படியே போச்சுன்னா எங்கள் எதிர்காலம் என்ன ஆகிறது, நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டோம், எங்கள் சுயபலத்தில் பிளான் பண்ணிட்டோம், ஒன்றும் முடியல. அதனால தான் ஜனங்க கத்துனாங்க, எங்களை ரட்சிப்பீராக. ஒருவேளை இந்த காலவேளையில் பல வகையில் உங்கள் வாழ்க்கை யூ ஹவ் ட்ரைட் யுவர் செல்ஃப், உங்கள் சுயபலத்தில் நிறைய ட்ரை பண்ணி ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில் ஒருவேளை அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யூ ஹவ் ட்ரைட் மோர் அண்ட் மோர் இன் யுவர் ஸ்ட்ரென்த். உங்கள் பலத்தில் நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க. வெளியே பார்ப்பதற்கு யூ லுக் வெரி ஸ்ட்ராங், யூ லுக் ரொம்ப திடகாத்திரமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உள்ள வந்து யூ ஹவ் ட்ரைட் யுவர் செல்ஃப் டு த பீக். It's a word for a believer who finds himself in a tight spot. பயங்கரமான ஒரு அழிவுக்கு நோக்கி உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. குடும்பத்திற்கு தெரியக்கூடாது, வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி you have tried yourself best. ஆனால் முடியல. இன்னைக்கு அதுக்கு தான் இயேசு ஒரு வார்த்தை கற்று தராரு, உன்னால் முடியாது. just shout ஓசன்னா. ஓசன்னா என்றால் ரட்சியும் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அந்த காலவெளியில் பல வகையில் ஒருவேளை யூ ஹவ் ட்ரைட் யுவர் செல்ஃப், உங்கள் பலத்தெல்லாம் போட்டு யூ ட்ரைட். அந்த ஸ்விம்மர் அவன் நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் அந்த கடலில் அவன் ட்ரை பண்ணான் எப்படியாவது மேலே உதவி கேட்கக்கூடாது, ஒரு சீன் கிரியேட் பண்ணக்கூடாது. அதில் நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணால் கடைசியில் ஒன்றும் முடியல சார். அமிழ்ந்து போகிற நேரத்துக்கு கத்தனான், ஆண்டவரே யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களான்னு கத்தனான். ஒருவேளை அந்த காலவேளையில் அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய கதறல் ஒருவேளை பரலோகத்திற்கு, ஆமென், ஒருவேளை என்னை காப்பாற்றுங்க, என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை உட்கார்ந்து இருப்பீர்கள். ஆனால் நமக்கு ஒரு நேசர் ஒருவர் இருக்கிறார், நாம் ஆராதிக்கிற ராஜா ஒருவர் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் கொடுக்கிறவர், அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்புறாங்க மாட்டோம். நல்ல கையை தட்டி இந்த காலவேளையில் ஓசன்னா சத்தமா சொல்லுங்க, ஓசன்னா. அதுதான் அந்த எக்ஸாக்ட் வேர்ட். அந்த ஜனங்க கத்துனாங்க, ஓசன்னான்னு கத்துனாங்க. சும்மா ஆர்ப்பரிக்கிறதுக்கு இல்லை, சும்மா வந்து இவர் உள்ள வந்துட்டாரு ஆட்சி மாறோன்றது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம், யாரா எங்களை காப்பாற்ற மாட்டாங்களா? ஒருவேளை இந்த நாளில உள்ள முடைந்து போய் யாராவது என்னை காப்பாத்திர மாட்டாங்களா? இஸ் தேர் எனிஒன் who can save me? பயங்கரமான பாதைக்கு நிறைய வழி போயிட்டு இருக்கு சார். எனக்கு தெரியுது சொல்யூஷன் ஏசுன்னு தான் தெரியுது. ஆனா என்னால அது ஒரு 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 லெவல் தாண்டி வர முடியல. எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஊர்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா what I am going through is not normal. I definitely needed a savior. எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. ஒருவேளை அந்த காலவேளையில் அப்படிப்பட்ட யாராகிலும் ஒருவர் இருப்பீர்களானால் எல்லாருடைய கண்கள் மூடப்படட்டும். கையை உயர்த்தி இந்த வார்த்தை ஓசன்னா சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும் ஆண்டவரே. 118ஆம் சங்கீதம். இஸ்ரவேலர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இயேசு கிறிஸ்து அந்த இரத்தத்தை பயன்படுத்தின விதத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவின ஒரு சங்கீதத்தை பாடினார்கள், எங்களை ரட்சிப்பீராக. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. Save us, oh Father. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, save us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாட்டி உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஆமென் ஓசன்னா என்ற வார்த்தையை புரிஞ்சு நீங்கள் தைரியமாக கூப்பிடலாம். ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயமே. நம்ம வந்து ஒரு சைடு பாசிட்டிவ் சைடாக பாடிட்டு இருக்கிறோம். ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா நாமம் உயர்ந்தவர் அப்படின்னு. ஆனால் இன்னும் உண்மையான அர்த்தம், யாராவது எங்களை காப்பாற்ற மாட்டாங்களா சார்? நீர் வரீரு, நீராச்சும் எங்களை காப்பாற்ற மாட்டீரா என்ற ஒரு ஆதங்கம், ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜனங்க பாடிட்டுருச்சு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டனால தான் இன்னைக்கு நாம் உட்காந்து அவரை துதிக்கிறோம்.
ஆமென். நம்பர் 2, ஒன்று ஓசனான்னு கத்தனாங்க. நம்பர் 2, உள்ள வருகிற ராஜா வித்தியாசமானவரா இருந்தார். உள்ள வருகிற ராஜா இவங்க அது எப்படி எந்த அளவுக்குன்னா, அதான் சொல்றேன், இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் ஒண்ணு. ராஜானா குதிரையில வருவாரு, சேனையில வருவாரு. ஆனா இவர் என்னப்பா சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு போய் ஒரு ஒரு ஆப்ஷனே கிடைக்கல. ஒரு கழுதை மேல ஏறி வராரு. ஆரம்பமே சரியில்லை, இவர் எப்படி நம்மளை ரட்சிப்பாருன்ற ஒரு குழப்பம் இப்போ ஜனங்களுக்கு உள்ள தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா? ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும், அரசியல்ல ஒரு மாற்றம் வரும், ஒரு ஒரு ரட்சகர் வருவாரு, ஒரு ரெவல்யூஷனரி லீடர் ஒருத்தர் வருவாரு. மொத்தமா இந்த ரோமர் சாம்ராஜ்யத்தை அழிச்சு போட்டு அவர் ராஜாவாயிட்டார்னா போதும், நம்ம தான் கிங், நமக்கு தான் இந்த எருசலேம் அப்படின்ற மைண்ட் செட்ல இந்த ஜனங்கள்லாம் இப்போ அவர் பார்த்துட்டு இருக்குங்க. ஆனால் இவர் உள்ள வந்ததுக்கான நோக்கம் அவர் பாவத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்க, வெறும் வெளிப்புறமாக இருக்கிற சரீரங்களை மாற்றம் தொடுவதற்காக அல்ல, உள்ளான ஒரு மாற்றத்தை கொடுக்க இயேசு எருசலேமுக்குள் அன்னைக்கு நுழைந்து வந்தார். ஹல்லேலூயா. இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இட் வாஸ் லைக் ஆர்டரிங் எ வாரியர். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ரொம்ப பாடுபடுத்துகிறாங்க சார், ட்ரம்ப் நீ கிளம்பி வானா, ட்ரம்ப்புக்கு பதிலாக வேற யாரோ வரா மாதிரி இந்த கதை வந்துருந்துச்சு. புரியுதா? அல்லேலூயா. நீங்கள் ஃபோன் பண்ணி டாமினோஸ் பீட்சாவில் பீட்சா ஆர்டர் பண்ணுறீங்க, ஆனால் பீட்சாவுக்கு பதிலாக பிரியாணி வந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் பிரியாணி வரும், ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அவள் தான் இவர் மட்டும் கிங் ஆயிட்டாருன்னா நம்மளாம் வந்து மந்திரி ஆயிரும், நம்ம மந்திரி ஆயிரும், எம்எல்ஏ ஆயிரலாம், அவள் தான் நம்ம ஆட்சி தான் ஃபுல்லாக அப்படின்னு மைண்ட் செட்டே இருந்தது. ஆனால் இவர் உள்ளே வந்தார். உள்ளே வரும்போது சொல்லிட்டு தான் வர்றாரு, ஏன்பா என்ன 4 நாளில் போட்டு தள்ளுருவாங்க. கூடலாம் சொல்லியிருப்பான், இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு போயிடும் எல்லாம். அதனால் இது இப்படிலாம் வந்து உள்ளே வந்து வாய் திறந்துடாதீங்க. சாகரன் மட்டும் செத்து போனீங்கன்னா உங்கள் சாப்டர் க்ளோஸ். அதனால் சாக போகிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆனால் ஆண்டவர் அது இந்த நினைவுபடுத்துகிறேன், இல்லைப்பா நான் எருசலேமுக்குள்ள போகிறதுக்கு நோக்கமே என்னை 4 நாளில் வந்து சிலுவையில் அறைய போகிறாங்க, என்னை காரி துப்ப போகிறாங்க, என்னை சரீரம் பிக்கப்பட போகுது. நான் உள்ளே வந்ததுக்கு நோக்கம் நீ நினைக்கிற மாதிரி, நீ பார்க்குற மாதிரி உன் ஜபமோ உன் ஜபத்துக்கு கேட்டது போலையோ, உன் விருப்பத்திற்கு கேட்டது போலையோ, உன் ஆசை கேட்டது போலையோ, நீ விரும்புறது போல வணையப்படுகிறதுக்கு நான் வரல. நான் என் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் எருசலேமுக்குள்ள வரேன்ற தெய்வீக சிந்தை உடையவரா இயேசு எருசலேமுக்குள்ள புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் கவனிங்களேன், நாம ஜெபம் பண்றோம்ல, லார்ட் ஃபிக்ஸ் மை ப்ராப்ளம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த நம்ம ஆண்டர் நம்ம ஐடியா கொடுத்துருப்போம். சில நேரத்தில் ஆண்டர் இது இப்படி மாத்துங்க, இதை வந்து இப்படி பண்றீங்க, அதை அப்படி பண்றீங்க. ஆனால் ஆண்டர் எதுக்கு திரும்ப வந்திருக்கிறாரு? நான் உன் பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ண வரல, முதல்ல உன் ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கிறேன். ஆமே. ஏன்னா இந்த ஹார்ட்டை கத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா எல்லாம் சரியாயிரும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராமன் சொல்லுங்க பாப். இருதயம் மாறாம சூழ்நிலை மாறவே மாறாது. When God brings a transformation in your heart first and everything changes. அதனால தான் இயேசுவுக்கு எதை எப்படி பண்ணணுன்றது நம்மளை விட அவருக்கு சூப்பரா தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நம்புறாங்க மட்டும் நல்ல கையை தட்டி அவர் என் வாழ்க்கையில எதை பண்ணாலும் அவர் நேர்த்தியாய் செய்வார், சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு ராஜாதி ராஜா, என்னை அரசாளுகிற ராஜா. ஏங்க ராஜாக்கு தெரியாதாங்க எதை எப்படி பண்ணோன்னு? இந்த காலை வேளையில நீங்க நம்ம இருக்கிற நிறைய பேர் என் பிரச்சனை இது ஆண்டவரே, ஆனா அது இப்படிலாம் மாத்துங்க இப்படி மாத்துங்கன்னு சொல்றதை நிப்பாட்டு என் ஹார்ட்டை முதல்ல ஹீல் பண்ணுங்க. ஃபிக்ஸ் மை ஹார்ட் ஃபர்ஸ்ட். ஓ காட், என் இருதயம் முதல்ல சரியாகட்டும். ஏன்னா அந்த இருதயம் இருக்கு ரொம்ப மோசமானதான். வசனம் சொல்லுது ரொம்ப கேடு உள்ளது. அல்லேலூயா. மகா கேடு உள்ளதான். இந்த ஜனங்கள்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் ராஜா. அதனால்தான் இந்த ஜனங்க பாதி பேர் அர்த்தம் தெரியாம பாடினு தான் ஓசனா ஓசனான்னு. எத்தனை பேருக்கு உண்மையா ஓசனான்னு அர்த்தம் தெரியும்? ஹலோ, come on, you are a 34-year believer in this church.
அட்லீஸ்ட் ஒரு 20 years, அட்லீஸ்ட் ஒரு 10 years. அல்லேலூயாக்கு அர்த்தம் ஏங்க என்ன பிரச்சனை மாட்டி விடாதீங்க. ஓகே, அப்போ பாதி பேர் கத்திட்டு இருந்தா, எல்லாரும் கத்துறாங்க, நானும் கத்துறேன் சார். எல்லாரும் கத்துறான்றதுக்காக நம்ம கத்தக்கூடாது, உண்மையான நோக்கத்தை புரிந்து நாம் கத்தணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. They all wanted a king. ஏன்னா அந்த ஜனங்க அவ்வளோ கஷ்டம், ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றம் நடக்காதா, ஏதோ ஒரு மாற்றம் நடந்துடாதா. ஆனால் இவர் உள்ளே வந்ததுக்கான நோக்கம், நான் எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்யறதுக்கு நான் வரேன். ஆனால் முதல்ல நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், நீ நினைக்கிற மாதிரியும், நீ ஆசைப்படுற மாதிரியும், நீ விரும்புகிற மாதிரியும் வணையப்படுகிறவர் நான் வணைஞ்சு போகிறதுக்கு ஐ எம் நாட் ஜஸ்ட் an ordinary மேன். நான் ராஜாதி ராஜா, இருதயங்களை ஆளுகிறவர். நான் ஒன்று செய்தேன்னா அது நன்மைக்கு எதுவாக தான் செய்வேன் என்ற நிச்சயத்தோடு இயேசு எருசலேமுக்குள்ளே புறப்பட்டு வந்தார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, டோன்ட் டீச் மீ ஹவ் டு டூ, லிசன் டு மை வேர்ட், ஒபே. அற்புதம் உனக்கு வேணுமா? நான் சொல்கிறத கேளு. நான் சொல்கிறத கேட்டேன்னா உன் வாழ்க்கையில் சமாதானம் தானா வரும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. Sometimes we want God to fix a problem in this way, இந்த மாதிரி. ஆண்டவர் சொன்னார், நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உன் இருதயத்தை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் சார். உன் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எனக்கு புரியுதா, நீ விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன், பட் அது என் ஸ்டைலில் நான் செய்கிறேன்றார் கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த காலை வேலை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் உம்மை துரிதப்படுத்துகிறதல்ல ஆண்டவரே. ஆண்டவர், நீ ராஜாதி ராஜா, என்னை அரசாளுவீராக. கையை உயர்த்தி சொல்லலாமா? ராஜாதி ராஜாவே, என்னை அரசாளுங்க, என்னை ரூல் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ரூல் பண்ணுங்க. ஒரு கிங்டம் ரூல் பண்ணுறது பெருசு இல்லை, நம்மை கர்த்தர் ரூல் பண்ண நம்ம அனுமதி கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். கை வச்சு சொல்லாம, என்ன ரூல் பண்ணுங்க, என்ன ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மையை சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு தாங்க இயேசு வந்தாரு எருசலேமுக்குள்ள. நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய கிங்டமோ, நீ நினைக்கிற மாதிரி ஆட்சி மாற்றத்தையோ நான் கொண்டு என்னால் முடியும், ஆனால் அதை நான் பண்ண வரலப்பா. நான் உன்னை ஆளுகை செய்ய நான் விரும்புகிறேன். அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா, வார்த்தையில் பூமி உண்டாச்சு, வார்த்தையில் அண்ட சராசரம் உண்டாச்சு, வார்த்தை எல்லாம் கட்டுப்படுகுது. ஆனால் இந்த மனுஷன் மட்டும் என்னன்னு தெரியல, வார்த்தைக்கு அவர் ரொம்ப ஆசைப்பட்டு உருவாக்கின ஒரு கிரியேச்சர் இருக்குன்னு சொன்னால் அது ஹியூமன் மட்டும் தான். மற்றதெல்லாம் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு படைச்சார். ஆனால் தமது சாயலின்படி நம்மை போல உண்டு போனலான்னு சொல்லி ரொம்ப அழகா உட்காந்து 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 ஆசைப்பட்டு ருசிச்சு. கவனிக்கிறீங்களா? I don't want you to be distracted in some other way. Listen to me. Listen to this word of God. Because word brings transformation. Bible is not a book of information. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு தகவல் புஸ்தகம் அல்ல இது. இது இருதயத்தை மாற்றக்கூடிய சத்தியம் நிறைந்த வேத வார்த்தைகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவன் நல்ல கரங்களை தட்டி, வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. It is not just a book of information that you read every day. It is a book of transformation. இதை வாசிக்கும் போது உங்கள் இருதயம் மாறும். ஏன் வாழ்க்கை மாறல, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் பிள்ளைங்க அடங்க மாட்டேங்குது, ஏன் நீ நினச்ச காரியம் நடக்கலைன்னா, யூ ஆர் நாட் ரீடிங் திஸ் புக் எவ்ரிடே. இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேஸ்ட். ஆனால் இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது என்று உணர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது, ஓசனான்னு கூப்பிடும் போது, தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாகி ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யவர் போதுமானவராக இருக்கிறார். கையவத்தர் அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒன்று தான், நான் உன் இருதயத்தை ரூல் பண்ண விரும்புகிறேன். அதனால தான் எருசலேமுக்குள்ள வரேன். அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இருதயத்தில் வந்து ரூல் பண்ண தெரியாதா என்ன? அவரால் முடியும். ஆனால் வேத புஸ்தகத்தில் மிக அழகாய் ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஆக்சஸ் கேட்குறாருங்க, பெர்மிஷன் கேட்குறாரு. நம்பர் 1, ஓசனான்னு இந்த ஜனம் கத்துச்சு. நம்பர் 2, அவர்கள் எதிர்பார்த்த ஒரு ராஜாவை அவர்கள் தேடினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது ஒரு கிங்டம் ரூல் பண்ணுறதுக்கு இல்லை, அவர் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்ய அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. 3வது, there was a very big misunderstanding happened. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தமிழ் என்ன சொல்லலாம்?
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாய் புரிந்து கொண்டார்கள். சூப்பர். தவறா புரிஞ்சுட்டாங்க. அன்னைக்கு பார்த்தா பாம் சண்டேல எல்லாம் ஓசன்னா ஜெயமேனு பயங்கர சூப்பரா கத்தன அதே ஜனம் இவர் நம்முடைய எதிர்பார்ப்புக்குள்ளேயே வரலன்னு நினைச்ச உடனே மொத்த கட்சியும் அப்படியே அந்த கட்சிக்கு மாறி இவரை சிலுவையில் அறையும். ஏன்? இயேசு கிறிஸ்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்காததுனால. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஹேவ் யூ எவர் செலிப்ரேட்டட்? யாராவது புகழ்ந்து தள்ளி யாராவது தூக்கி பேசிட்டு அவங்க உங்க எதிர்பார்ப்புக்குள்ள வரலன்னும் போது அவங்கள காலி பண்ணியிருக்கீங்களா? ஹலோ, இதெல்லாம் பப்ளிக்காக எப்படி சொல்றது? எத்தனையோ பேரை காலி பண்ணி இங்கே உட்காந்துக்கிறோம் நாங்களும். எக்ஸாக்ட் அங்கே நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து உங்க எக்ஸ்பெக்டேஷனை மீட்டே பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே இது பக்கம் சண்டே ஓசனான்னு கத்துச்சு, ஃப்ரைடே வந்தோடனே ஒரு காலி பண்ணுறேங்க சார் இவரை, அந்த ரத்தப்பொழி எங்கள் மேலேயும் எங்கள் சந்ததி மேலேயும் வரட்டோன்னு அவ்வளோ துணிகரமா. ஏன்னா இவங்க விசுவாசம் எல்லாம் ரூட்டடப்பா இல்லை, வெறும் உணர்வு பூர்வமான ஒரு விசுவாசம் மாறி. இட் வாஸ் ஜஸ்ட் எமோஷனல், இட் வாஸ் நாட் ரூட்டட் அப். ரொம்ப எக்ஸைட்டட்ல இருந்தாங்க. ஏதாவது ஒன்று மாறிடும், ஏதாவது ஒரு ஆட்சி வந்துடும். சரண்டர் பண்ணாம வெறும் எக்ஸைட்மெண்ட்ல மட்டும் இருந்தாங்க. அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. பாம் சண்டே என்பது நாம் இயேசுவை பின்தொடர்வது அவர் யார் என்பதற்காகவா, அல்லது அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதற்காகவா? நான் மறுபடியும் கேட்கிறேன். பாம் சண்டேல ஒரு சேலஞ்ச் ஆண்டர் பண்றாரு. Do we follow Jesus for who he is or for what he want him to do? நாம் இயேசுவை பின்தொடர்வது அவர் யார் என்பதற்காகவா, அல்லது அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே அதற்காகவா? இன்னைக்கு விசுவாசின்னு சொல்றோம், இன்னைக்கு ஆண்டரை நான் பின்பற்றுன்னு சொல்றோம். அநேக நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி முடிவுகள் வர்றதில்லை. கரெக்டா? இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னு? வெரி ஃபியூ தான் இருப்பாங்க சார். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நாம் நினைக்கிற மாதிரி போறதில்லை. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவள்தான் இந்த ஆண்டர் வேஸ்ட்டு, இந்த ஜபம் வேஸ்ட்டு, இந்த வேத வாசிப்பு வேஸ்ட்டு, சர்ச்சு வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா நான் விரும்புகிறபடி இவர் செய்ய மாட்டார் என்ற ஒரு தவறான ஒரு உணர்வை பிசாசு உள்ளே போட்டுட்டு இருக்கிறான். ஆனால் நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். நான் எதிர்பார்க்கிறது நடக்குதோ நடக்கலையோ, அவர் என் ராஜாதி ராஜா என்ற உணர்வு நமக்குள்ள இருக்குமானா நம்மை சரியாய் நடத்தி கொண்டு போவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஹியூமன்ஸ் நம்மள மாதிரி ஒரு ஒஸ்டான ஆள் யாருமே இருக்க முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்மள மாதிரி ஒஸ்டான ஒரு 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 நம்மளை ரொம்ப கத்தர் படைச்சதுக்கு நோக்கம்லாம் ரொம்ப சூப்பருங்க. ஆனால் இந்த பிசாசு மைண்டு உள்ளே வந்துச்சு. நான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கணும். ஜபமும் பாருங்க சுயநலமான ஜபம் தான். நான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கணும், நான் படிச்சது நடக்கணும், நான் இங்கே போகணும் அங்கே போகணும். சார் நீங்கள் என்ன வேணால் பிளான் பண்ணலாம், ஆனால் உங்கள் பிளானை சக்ஸஸ் பண்ணுறது ஆண்டவர்ன்றதை மறந்துடாதீங்க சார். அல்லேலூயா. நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்து சேர்த்து வைக்கலாம், வீடு வாங்கலாம், பணம் வாங்கலாம், நீங்கள் பயங்கரமான பிளான்லாம் பண்ணலாம். ஆனால் உங்கள் பிளான் குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஜெயம் யாரால வரணும்? உங்களுக்கு ராஜாதி ராஜா மேலே உட்காந்து அந்த குதிரையை ஓட்டிட்டு போகணும். அதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. பெருமையில் ஆடுறான் மனுஷன், கொஞ்சம் நஞ்சம் பெருமை கிடையாது. நான் யார் தெரியுமா? நம்ம யாருன்னு அப்படி மனசில் வந்தாலே ஆண்டர் நம்மளும் வச்சு போட்டுருவார். ரொம்ப தாழ்மையோடு. God taught how humble he was. அவர் நினைச்சிருந்தா பெரிய சேனையோடு எருசலேமுக்குள்ள வந்திருக்கலாம், பயங்கர ஆர்ப்பாட்டத்தோடு உள்ள வந்திருக்கலாம். ஒரு அற்பமான ஒரு கழுதையின் மேலே ஏறி வர்றார். ஏன் தெரியுமா? என்னை பார்த்து நீ கத்துக்கணும், நீ என்ன போல மாறணும். டோன்ட் ஜஸ்ட் சே யூ ஆர் அ கிறிஸ்டியன் வித்வுட் ஃபாலோவிங் மீ. சும்மா என்னை பின்தொடர நான் ஒரு கிறிஸ்தவன் ஊரை ஏமாத்திட்டு இருக்காத. அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் தாம் நடந்தபடியே அவனும் நடக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசிக்கு அழகுங்க. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கோம்? அல்லேலூயா. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சும்மா கிறிஸ்தவன் என்ற பேர் மாய்மாலத்தில் வாழக்கூடாது, நான் உங்களை உண்மையாக பின்தொடரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. டக்குனு இந்த ஜனங்க மனசு மாறிடுச்சு. ஆண்டவன் நன்மை செய்யலை, எதை செய்யலை, அதை செய்யலை. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை நமக்கு டீச் பண்ற ராஜாதி ராஜா நமக்குள்ள விரும்புகிற ஒரு காரியம்,
என் நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும்னா, அவர் விரும்புகிறாரு, நான் உன் கோரிக்கையை நிறைவேற்றுறேன், நான் உன் விரும்புகிறத செய்கிறேன். ஆனால் நீ எப்படி இருக்கணும்னா, இது நடக்குதோ நடக்கலையோ, நீங்கள் என் ராஜா. ராஜாவுக்கு தெரியும் என்னை எப்படி நாட்டு மக்கள் எப்படி நடத்தணும்னு. அல்லேலூயா. கத்தரின் ராஜாவின் இருதயம் கத்தர் கையில் இருக்குதான். அது அவர் விருப்பத்தின் போல அவர் நடத்திட்டு போறார். எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் பிளான்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ராஜாதி ராஜாவா நான் என் வாழ்க்கையில் எருசலேமுக்குள்ளே நீங்கள் வந்தது, எருசலேம் நம்முடைய வாழ்க்கையை குறிக்குது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை நோக்கி வருகிறார். என்ன எதிர்பார்த்தோடு வராருன்னா, எப்பா நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அதெல்லாம் ஓகே இருக்கட்டும், ஆனால் என் விருப்பத்தை நான் உள்ளே செய்யணும்னு விரும்புகிறேன், நீ அதை இடம் கொடுப்பியான்னு கத்தர் கேட்குறேன். இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறோம், கையை வைத்துற. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விருப்பத்துக்கு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை சூப்பராக கத்தர் நடத்துவார். ஆமே. பாம் சண்டையில் நம்ம ஒரு சேலஞ்ச், நாம் இயேசுவை பின்தொடர்வது அவர் யார் என்பதற்காகவா, அல்லது அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே அதற்காகவா? முதல்ல ஓசனான்னு கத்துனாங்க, ரெண்டாவது ராஜா எதிர்பார்த்தாங்க, ஆனால் வேற ராஜா உள்ள வந்துட்டாரு, மூணாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது, நான்காவது குருத்தோலை. என்னது? சத்தமா சொல்லுங்க. பாம் பிரான்ச்சஸ். இந்த பாம் பிரான்ச் எதை குறிப்பிட்டு காட்டுதுன்னா, ஏன் இந்த பாம் பிரான்ச் ஆட்டினாங்க சொல்லுங்க? அந்த காலத்தில் ஒரு 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 ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணாங்க. எருசலேமுக்குள்ளே இப்போ ராஜா உள்ளே வராருன்னா, அதுவும் வெற்றியோடு உள்ளே வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், சுற்றி இருக்கிற நாட்டு ஜனங்களெல்லாம் காலி பண்ணிட்டு வெற்றியோடு உள்ளே வராருன்னா ஜனங்களாம் பயங்கர சந்தோஷமாயிடுவாங்க. அவங்க உடனே பண்ணுறது பண ஓலைகளை எடுத்து அவர்கள் அப்படியே, ஸோ இட் வாஸ் அ சைன் ஆஃப் விக்டரி. ஒரு வெற்றிக்கு ஒரு அடையாளமாக அந்த பாம் பிரான்ச் அவங்க யூஸ் பண்ணாங்களாம். அதான் இவங்க நினைப்பெல்லாம் என்னவா இருந்துச்சுன்னா, எப்படியோ வெற்றி கிடச்சிடும் இன்னைக்கும் சொல்லிட்டு சில கூட்டம் சுத்துது. கான்ஃபிடென்ட்டா இருங்க. சில நேரத்தில் என்ன பண்றது, இதெல்லாம் உள்ள வேற என்ன சொல்லி வச்சிருப்பீங்க. ஆமா, இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டா இருப்போம். அதனாலதான் பாம் பிரான்ச் ஆட்டுறாங்க பயங்கரமா. ஏன்னா விடுதலை கிடைக்க போகுது. இத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற நமக்கு ஒரு வேட்பாளர் வந்துட்டாரு, இவர் நிப்பாரு, கன்ஃபார்ம் ஓட்டு இவருக்கு தான். அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நின்றுந்தார் வச்சுங்களேன், ஜெயிச்சுட்டு இருப்பார். ஏன்னா அந்த ஜனங்களுடைய பிளான்லாம் இதுதான், எப்படியே ஜெயிக்க வச்சிடணும், பிளானை மாற்றினோம். பட் த பியூட்டிஃபுல் திங் தட் ஹேப்பன்ட் ஹியர், உண்மையான வெற்றி எருசலேமினுடைய நகரத்தில் நடக்கல, கல்வாரி சிலுவையிலே அந்த வெற்றி நடந்தது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு சொல்லுவோமா? ஆமென். அந்த ஜனத்தினுடைய ஐடியா, மைண்ட் செட் எல்லாம் வெற்றி வெற்றி கிடைக்கணும். அவங்களுடைய மைண்ட் செட்டுடைய வெற்றி ரோமருடைய ஆட்சியை தகர்த்து போட்டு ஒரு வெற்றி வரணும். ஆனா கர்த்தருடைய மைண்ட் செட்டு வெற்றி கொடுப்பேன், ஆனா ரோமர் ஆட்சியை போட்டல்ல. ஆமென். பாவத்தையும் சாபத்தையும் பொல்லாத பிசாசையும் நான் சிலுவையிலே மரித்து நசுக்கி மனித குலத்திற்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு எருசலேமுக்குள்ள இயேசு வந்தார். அல்லேலூயா. அதான் சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம விரும்புற மாதிரி கர்த்தர் செய்யறது இல்லை. அல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகளும். ஒருவேளை அந்த கால வேளையில் ஏதோ ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆண்டவரே ஏதோ ஒரு விரக்தியோடு உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா, இதை நல்லா பிளெயினாக புரிஞ்சுக்கிடுங்க. நாம் நினைக்கிற மாதிரி கர்த்தர் செயல்படுகிறது இல்லை, அவர் நினைக்கிற மாதிரி அவர் செயல்பட விரும்புகிறாரு. நாம் அதுக்கு அனுமதி கொடுத்தோன்னா, நம்ம சரண்டர் பண்ணோன்னா, நேர்த்தியாய் நம்மை கொண்டு செல்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற கையை உயர்த்துற. அல்லேலூயா. ராஜாவின் இருதயம் கர்த்தர் கைகளில் இருக்கிறது, நீர்க்கால்களை போல இருக்குது. தமது சித்தத்தின்படி அதை அவர் தம்ம திருப்புகிறார். when you surrender yourself to the Lord, நம்ம அந்த ராஜா அதை தாங்க விரும்புகிறார். ஹே, நீ உன் பலத்திலே ட்ரை பண்றது இல்ல, நீ எதிர்பார்க்கிற ராஜா நான் இல்லை, கொஞ்சம் எனக்கு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்கிறார். அவ்வளோ பெரிய தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து, அற்பமான மனுஷனை நம்மளை பார்த்து
போதும் சார் நீ ட்ரை, பக்கத்தில் போய் சொல்லுங்க, போதும் நீங்கள் ட்ரை பண்ணது சொல்லுங்க, போதும் நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க, போதும் நீங்கள் ட்ரை பண்ண. 11:15 ஆயிடுச்சு, போதும் அப்படின்னு சத்தம் கேட்குது. போதும் நீங்கள் ட்ரை பண்ணுது அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், நான் ட்ரை பண்ணது போதும் ஆண்டவரே, ஓசன்னா எங்களை ரட்சிப்பீராக. அல்லேலூயா. The symbol, the branch they used, victory, victory வேணும், victory வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிளான், விக்டரி நான் தரேன், ஆனால் பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், மரணத்தில் இருந்தோம், என் ரத்தத்தின் மூலமாக என் சரீரம் பிற்கப்பட்டு சிலுவை மரத்தில் ஏறுகிறவன் எல்லாரும் சபிக்கப்பட்டவன் என்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உனக்கு ரட்சிப்பு வேணும், மனித குலத்திற்கு மீட்பு வேணும்ன்றதை உணர்ந்து இயேசு எல்லாவற்றையும் இழந்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஒரு பெரிய வெற்றியை அவர் சம்பாதித்து கொடுத்தார். விசுவாசிக்கிறவங்க நல்லா அந்த இயேசுவுக்கு ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென், ஆமென். Sometimes God's greatest victories, சில நேரங்களில் ஆண்டவருடைய மிகப்பெரிய வெற்றிகள் ஆரம்பத்தில் ஒரு பெரிய வெற்றியை போல தெரியவிட்டாலும், அது பாடுகள் வழியாக உபத்திரவங்கள் வழியாக தெரிந்தாலும், அவருடைய வழியை நான் புரிந்து கொள்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள் இருக்குமானால் நம்மை சரியாய் ஆண்டவர் வழிநடத்தவர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடக்குதுலாம் தெரில, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். நான் பலமுறை நான் வந்து என் லைஃப்பில் என்னை பூஸ்டப் பண்ணிக்கிற ஒரு வார்த்தை, என்னை எங்கே கொண்டு போகிறீங்கன்னு தெரில ஆண்டவரே, ஐ டோன்ட் நோ த வே. எங்கேயோ வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்குறீங்க, ஏதோ நடத்துவேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எதிர ஒன்றுமே தெரில, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கூப்பிட்டு போகிற உங்களை எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே எனக்கு என்ன நடக்கலான்னு தெரில, ஆனால் நீங்கள் ஃபுல் ஆக்சஸ் உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன். எத்தனை பேர் சொல்ல கையை உயர்த்தி ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்றேன் சப்பா, ராஜாவா நீங்க என்ன அரசாளுங்க, கையை உயர்த்தி ராஜாவா என்ன நீங்க ரூல் பண்ணுங்க, இருதயத்தை ரூல் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க ரூல் பண்ண அனுமதி கொடுக்காத வர கஷ்டப்படுவோங்க. நான் அப்படின்னா சொல்றேன், கஷ்டப்படுவோம், பிரச்சனை இருக்கும். அவருக்கு அனுமதி கொடுக்காத வர வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், பிசாசு பிடியில் தான் இருப்போம். ஏன் இன்னைக்கு வாழ்க்கை வந்து ஒரு சுபிட்சமே இல்லாமல் போது, ஏன் இந்த வாழ்க்கை வந்து காஞ்சி போன நிலைமையில இருக்கு, ஏன் வறட்சியான நிலைமையில இருக்குன்னா, ஆண்டவர் ரூல் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. எப்படி ஆண்டவர் ரூல் பண்றாரு? வசனத்தின் மூலமா நம்மள ரூல் பண்றாரு, சபையின் மூலமா நம்மள ரூல் பண்றாரு, ஃபெலோஷிப் மூலமா நம்மள ரூல் பண்றாரு. நானே பார்த்து பண்ணா விட்டுறாரு, நீயே பார்த்துக்கப்பான்னு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். You may be a very big shot, you may be a very big business person, I don't care who you are, but if you don't have Jesus inside your heart, you are just a zero. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இந்த அரசாளுகிற இயேசு இல்லாமல் போனால் we are nothing but a zero, sir. கையை உயர்த்தி, ஆண்டவரை நான் மனம் திரும்ப என்ன ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க, ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரை. நீங்க பிடிச்சிட்டு இருக்காதீங்க, நான் பார்த்துப்பேன் உங்கள் பலத்தில், ரொம்ப நாள் ஓட முடியாது உங்கள் பலத்தில். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்று தான், நீங்கள் என்ன ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், த ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த ஜனங்க உள்ள வரும்போது ஓசனா ஓசனா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலோ, ஓசனா என்ன அர்த்தம்? சேவர்ஸ்னு அர்த்தம். அதுக்கு இப்போ பதில் தர்றார் ஆண்டவர். The crowd cried Hosanna, save us. எப்படி சேவ் பண்ணார்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரோமர்களை காலி பண்ணி சேவ் பண்ணல, பாவத்தை கர்த்தர் அழித்து கர்த்தர் நம்மை கர்த்தர் ரட்சித்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு ட்ரூத் உங்களுக்கு சொல்றேன். பாம் சண்டே எதை குறிப்பிட்டு காட்டுகிறது என்றால், அது ஒரு கோரிக்கை, த ரெக்வெஸ்ட். பாம் சண்டேனா என்னது? ரெக்வெஸ்ட், கோரிக்கை. என்ன கோரிக்கை? எங்களை காப்பாத்துங்க சார். குட் ஃப்ரைடே என்ன தெரியுமா? விலைக்கரையம். சொல்லுங்க பாப்போம். பேமெண்ட் பண்றாரு, பே பண்றேன், எல்லாத்துக்கும் நான் பே பண்ணிட்டேன். ஈஸ்டர் சண்டே எதுக்கு என்ன தெரியுமா குறிக்குது? இந்த விக்டரி, வெற்றியை குறிப்பிட்டு காட்டுகிறது. அல்லேலூயா. பாம் சண்டே it is a request, Good Friday it is a payment paid, and Easter Sunday it is a victory. ஒரு குழந்தை ஒரு பெரிய வழியில் அழுதுட்டு இருக்கு.
அந்த குழந்தையுடைய விருப்பம் என்னன்னா, நான் டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் என்ன பண்றாரு, நேராக இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறாரு. இந்த குழந்தைக்கு இப்போ ஒன்றும் புரியல, வலிக்காக தான் போனேன், இவரே ஆப்ரேஷன் பண்றாரு. சில நேரத்தில் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் டாக்டருக்கு எல்லாம் தெரியும். என்ன பண்ணணும், எதுக்கு சர்ஜரி பண்ணணுன்றது டாக்டருக்கு தெரியும். அதுபோல தான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். நாட் ஆல்வேஸ் ஹவ் வி வாண்ட், நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் பதில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆல்வேஸ் நமக்கு என்ன தேவை என்பதை பரம தகப்பன் ராஜா நல்லா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம அவரை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு ராஜாவாக நீங்கள் எருசலேம் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, என்ன ஆளுகை செய்ய வரீங்கன்ற ஒரு நினைப்போடு இந்த பாம் சண்டேவை நான் கொண்டாட விரும்புகிறேன் ஆண்டவர். நாட் ஜஸ்ட் சும்மா குருத்தோலை தூக்கிட்டு ஏதோ வழக்கம் போல் ட்ரெடிஷ்னலாக இல்லை, நீங்கள் என்ன ஆளுகை செய்ய வரீங்க, அதுக்காக தான் வாஞ்சியோடு உள்ளே வந்தீங்க, என்ன போட்டுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கிற இடத்துல நின்று நம்ம ஜெபம் பண்ணலாமா? அண்ட் தட் இஸ் ஹவு வி செலிப்ரேட் த பியூட்டிஃபுல் பாம் சண்டே. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ செலிப்ரேஷன், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மோட் ஆஃப் ப்ரைசஸ். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் அர்ப்பணிப்பு, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெப சிந்தையில நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று பேச்செல்லாம் உமதாகனும், நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும். கேப்பீங்களா? விருப்பம் செயல்படுத்தும், என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒப்பு கொடுத்தலோடு, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து வீடும் ஒரு மாற்றும், உடைத்து வீடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இந்த காலை வேளையில இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது ஒரு சடங்காச்சாரத்தை நோக்கி அல்ல, எனக்காக
தன்னுடைய சரீரத்தையே கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தி சிலுவையிலே ஜெயம் பெற்றார். என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க என்ன நடத்துங்கப்பா, ஏன் விருப்பம் இல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்னு மாதிரி ஜெபத்தை செய்து மாதிரியான ஒரு வாழ்க்கையை செய்து முடித்து, இதுதான் பாதை, இதுதான் நீ நடக்க வேண்டிய பாதை என்று அவர் காட்டியிருக்கிறாரே. கர்த்தருடைய வார்த்தை இன்று காலையிலே எனக்கு நேரே புறப்பட்டு வந்தது பாஸ்டர். கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும், வலது கரத்தை உயர்த்தி காமிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை படைக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீசஸ், என்னுடைய விருப்பம், ஏன் இஷ்டம், நான் எதிர்பார்க்கிறது என்கிற சுயம் முதலாவது சாம்பலாகட்டும். உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்கிறது போல பூலோகத்தில் என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. கரங்களை உயர்த்தி தங்களை படைக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய கண்கள் படுகிறதுக்காக நன்றி. உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் இந்த ஆலயத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. ஏன் இஷ்டம் இல்லை, ஏன் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு முற்றிலும் ஒப்பு கொடுத்த பொழுது லூக்கா 22:44 சொல்கிறது, ஒரு கர்த்தருடைய தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்தினது போல இந்த காலை வேளையில் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற அற்புதமான நேசருடைய கரத்திலே என்னை படைக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய அனுக்கிரகமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் என்றும் என்றும் சதா நாட்கணவனவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382117257 மற்றும் 9381111727.